அந்த காலத்துல தான் தேட்டாங்குடியை போட்டு நம்ம குளம் தண்ணியை தேடுவோம். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் சீவர் போடுவோம். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு இருக்காது. அந்த தண்ணியை குடிச்சா குடுக்கணும் இருக்கும். ஐஸ் வாட்டர் மாதிரி கொஞ்சம் ஜம்மன் இருக்கும். வாசனையா இருக்கும். உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் கொடுக்கும். உச்சத்துல உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தி இப்பதான் மறந்து போச்சு. ஆர்வாடு கொடுத்து எல்லாரும் மாற்ற வாங்கிக்கிறீங்க கூட மூழ்கி கூட பிளாஸ்டிக் ஆனது தள்ளி வாங்கிக்கிறீங்க. ரொம்ப ஆரோக்கியமா இதுக்கு வேண்டாம் சொல்லல. ஆனா இங்க தூங்கிட்டு தண்ணீரை சுத்தமா வச்சுக்கிறது கெமிக்கலை போட்டு சுத்தம் பண்ணக்கூடாது. மஞ்சள் ஒரிஜினலான உண்மையான சந்தனம் வாசனை மலர்கள் அந்த மலர்கள் வந்து அழுக்க கூடாது. சுத்தமா இருக்கணும். உங்க மனசுலயும் அழுக்க கூடாது. சுத்தமா இது என்னுடைய குற்றங்கள் என்னுடைய முயற்சியால் விளக்கப்பட்டது. இதை ருசியெல்லாம் வாழ்ந்தேன். இப்போ அன்னை பராசக்தியினுடைய அனுகிரகத்தினால 7 நதிகளும் எப்படி இந்த பூமியில வந்து உயிரினங்களை காப்பாற்றுவதோ அது போல இந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீர் நான் செய்யக்கூடிய பூஜையில புதினத்தை கொடுப்போம், ஆரோக்கியத்தை கொடுப்போம், அமைதியை கொடுத்து அந்த தண்ணீரை சாப்பிடுறேன். அப்ப செயலும் ஒழுங்கா பண்ணணும், மந்திரமும் தெரியணும். அது என்ன மந்திரம்? எந்த இடத்துல இந்த தண்ணீர் பார்த்தாலும் அந்த தண்ணீருக்குள்ள யார் இருக்கா? கங்கை முதல் 7 நதிகள் இருக்கா. நம்ம டேப்ல தான் தண்ணி வருது. அதுல கங்கை எப்படி இருக்கும் நினைக்காது. எங்க தண்ணீர் ஊறாலும் அந்த இடத்துல கங்கை மாதா தான் வர முடியும். யாரும் சொன்னீங்க அந்த அங்காள பகுதியில் தான் அங்க கங்கையா வரும். நான் எல்லாத்தையும் சொல்றது உண்டு. சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டிய இடம் ஒரு இடம் இருக்கு. நாராயண பெருமான் இடம். அவர் தண்ணீரை எங்க வச்சிருக்காரு? கங்கை எங்க வச்சிருக்காரு? தண்ணீர் வச்சிருக்காரா இல்லையா? அந்த சாமி கூடாதுன்னு தப்பா சொல்லுவாங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? சிவபெருமான் அவர் நடனமாடுறார். அவர் நடனமாடும் பொழுது தன்னுடைய தலைமையில தண்ணீரை வச்சுக்கிட்டு நடனமாடுறார். அப்ப மனிதர்களாகிய நாம் என்ன செய்யணும்? நமக்கு எங்கெல்லாம் தண்ணீர் கிடைக்கிறதோ அந்த தண்ணீரை தலைமையில வச்சு பாதுகாக்கணும். தாய்க்கு மேல தண்ணீரை போக்கணும், பாதுகாக்கணும். அதுதான் மார்க்கண்டேய பெருமான் வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு முன்னால ஒரு தீர்த்தம் கொடுத்து திருவாரூரை கொடுக்க புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நீங்க பைப்பிலையோ குளத்தலையோ கிணத்துலையோ எங்க தண்ணி பார்த்தாலும் என்ன பண்ணுவீங்க? அந்த தண்ணியை பார்த்தோம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அதுல 7 நதியினுடைய அங்காள பரமேஸ்வரி நதியாக இருக்கிறாங்க. நதி தேவதை இருக்கிறாங்கன்னு தெரியணும். அது யாரு? 8 திசையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் ஒரு தெய்வமா இருக்கக்கூடிய வருணன். அந்த வருணன் நம்ம ஒழுங்கா பாத்துக்கிறேன்னா வாருணிங்கிற அழுக்கா மாறிடுறது. அப்ப வருணன்கிற தண்ணி நமக்கு கிடைக்கிறது. யாராவது ஒரு விஞ்ஞானி அந்த தண்ணியை உருவாக்க முடியுமா? நீங்களும் யாரும் உருவாக்க முடியுமா? யாராவது கிடைக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அப்போ தண்ணீர் என்னது? இறைவன் கொடுத்துக்கக்கூடிய நன்கொடையில மிக மிக முக்கியமானது. நீரின்றி அமையாத உலகத்துக்கு பெரியவங்க பாடிக்கிறாங்க. ஆனா நீரை பாதுகாக்க வேண்டியது எப்படிங்கிறது அவங்க வாழ்ந்து காமிக்கிறாங்க. சொல்லுங்க. ஆனா பெரியவங்களை பின்பற்றினா அதை பாதுகாக்கலாம். அப்ப இந்த தண்ணீர்ல யாருமா இருக்கா? 7 நதியில எழுந்த சக்தி இருக்கா? அப்ப பூவோட சேர்ந்து இந்த தண்ணீரை கையெடுத்து முதல்ல உங்க மேல தெளிச்சுக்கணும். அந்த நீங்க மூணு பொருட்கள் எல்லாத்தையும் கழிங்க. அப்படி தண்ணியை கொண்டு தெளிச்சால் அந்த இடம்லாம் சுத்தமாயிடும். இப்போ இந்த பிள்ளையார் மஞ்சள் வச்சுங்க, பிள்ளையார் வச்சுங்க.